இங்க ஒருத்தி இன்ஸ்டால ஏதோ ரீல்ஸ பாத்துட்டு சிரிச்சுட்டே காரை விட்டு இறங்குறா. அப்படி இறங்கினவன் அந்த ரீல்ஸ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த காருக்குள்ள இவளோட பையன் இருக்கான் போல. அப்ப அவன் தெரியாம காரோட கீரை போட்டு விட்டுறான். அவ்வளவுதான், கார் வந்துட்டு இறக்கத்துல போக ஆரம்பிச்சிருது. அதே நேரம் அங்க இவள மாதிரியே இன்னொரு பொண்ணும் போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி இவ சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வந்து ஒரு திட்டம் இவளுக்கே தெரியாம இவளோட பேக் அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிறான். அப்படி ஓடி வந்து இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு லேடி போலீஸ் ஒருத்தங்க யாரு கூட போன் கால்ல பேசிட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தவன் என்ன இவளுக்கு இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த கார் வந்துட்டு இந்த பையனோட சேர்ந்து அப்படியே இவனை கிராஸ் பண்ணி போக இதை பார்த்தவன் உடனே அந்த லேடி கிட்ட, மேடம் அங்க கொஞ்சம் பாருங்க, ஒரு சின்ன பையன் காரோட சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த போலீஸ் வந்துட்டு, டே போன் கால்ல பேசிட்டு இருக்கல, இங்க வந்து கார் போகுது லாரி போகுதுன்ட்டு போடாந்தாண்டா அப்படின்னு சொல்ல, அடி போடி லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா அந்த காருக்கு ஓடி வந்து, டே தம்பி ஹேண்ட் பிரேக்க போறா அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கும் அது என்னன்னே தெரியல. சோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா உடனே இந்த காருக்கு முன்னாடி ஓடி வந்து இந்த காரை ஸ்டாப் பண்றது எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. இவனோட சேர்த்துக்கிட்டு அப்படியே அந்த கார் போயிட்டே இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க ஒரு பெரிய கல்லை பாக்குறான். சோ அந்த கல்லை பார்த்தவன் உடனே போயிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இந்த காரோட டயரு கடியில வச்சு கார் அப்படி நிறுத்திறான். அப்படி நிறுத்திட்டு டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா டோர் வந்து லாக்ல இருக்கு. டே தம்பி இந்த டோர் ஓபன் பண்ற அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்துட்டு இந்த கல்லையும் தாண்டி இந்த இறக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ என்ன பண்றதுன்னே தெரியாம சரி போயிட்டு இவனோட அம்மாட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் அம்மாட்ட சொல்றதுக்கு ஓடி வந்தா இதுங்க ரெண்டு இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்குதுங்க. இதுங்களை பாத்துட்டு இதுங்க பைத்தியமே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட வந்துட்டு, எம்மா உன் பையனோட சேர்ந்து உன் கார் அப்படியே போயிடுச்சுமா, என்னம்மா போனை பார்த்து இன்னும் சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா வந்துட்டு, டே முக்கியமான ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கல, இங்க வந்து கார் போயிடுச்சு காவால வந்துச்சுட்டு இருக்க போடாந்தாண்ட அப்படின்னு சொல்ல, உங்கடி பைத்தியங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இந்த அம்மாவோட பேக்ல இருந்து கார்க்கி எடுத்துட்டு போயிட்டு டோர் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த பையனை அப்படியே காப்பாத்திரான். அப்படி அவன் காப்பாத்திர இந்த பக்கம் இந்த அம்மா ஒரு வழியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சு முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா காரை காணோம். எங்கடா இங்க இருந்த காரை காணோம், அது இல்லாம உள்ள என் பையன் வேற இருந்தானே, ஐயோ காரை காணோம் பையனை காணோம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சிடா. அப்ப அந்த பக்கம் இவ்வளவு மாதிரி என்னோட சிரிச்சிட்டு இருந்துச்சுல, அது இதை கேட்டு இங்க வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தாங்க காரை காணோம், அது இல்லாம உள்ள அந்த பையனை வேற காணோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க, சரி வாங்க அங்க போலீஸ் இருக்காங்க போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுகளும் வந்துட்டு இந்த போலீஸ் சொல்ல, இதை கேட்டு இந்த போலீஸ் வந்துட்டு, என்னமா சொல்ற, கண்ணு முன்னாடி இந்த காரை காணன்ற, அது இல்லாம காருக்குள்ள இந்த பையனை வேற காணன்ற, இதெல்லாம் பார்க்காம என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இது கேக்குது. சரி ரிலாக்ஸ் ஆகு, பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவன் வந்துட்டு இந்த பையனை தூக்கிட்டு இவங்கிட்ட வரான். இவனை பார்த்த உடனே இந்த அம்மா, மேடம் இவதான் என் பையன், இவதான் என் பையனை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இந்த போலீஸ் வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேடம் நான் எதுவும் கிட்னாப் பண்ணல, ஆக்சுவலி நான் தான் காப்பாத்தினேன், உடனடி பைத்தியங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அப்படி வந்து ஒரு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, இப்படிதாங்க என் பையனை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, சரி இருமா சிசிடிவி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஓபன் பண்ணி பார்த்தா இங்கதான் இவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.